பிரபஞ்ச சக்தி டிவி. வீடியோ 13. கடமை மாத இதழ் ஜனவரி 2004. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், நீங்கள் ஜனவரி 2004 வெளியிட்ட புத்தாண்டு வாழ்த்தை இப்போது வாசிக்க முடியுமா? ஓகே வாசுகி. புத்தாண்டு வாழ்த்து. நியூ இயர் கிரீட்டிங்ஸ். வளங்கொழிக்கும் இந்தியாவை வரலாற்றில் படித்தோம். மீண்டும் ஒரு முறை வரலாறு படைப்போம். இந்தியாவின் சீருக்கும் சிறப்புக்கும் காரணமாய் இருந்தது இந்து மதம். அந்த மதம் இப்போது இல்லை. அதை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். மதம் மாறி பயனில்லை. நம் மனம் மாற வேண்டும். அதற்கு வழிகாட்டக்கூடியவர் வள்ளுவர்தான். தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள். ஒழுக்கம் வளரும், ஒழுங்கீனம் குறையும், தர்மம் தலைக்கட்டும், இந்த நாடு செழிக்கட்டும். பரோடா வங்கி வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள், நிர்வாகத்தினர் உட்பட அனைவருக்கும் கடமையின் இதயங்கனிந்த புத்தாண்டு வாழ்த்துகள். பெஸ்ட் விஷஸ் ஃபார் அ வெரி ஹாப்பி நியூ இயர். நயா சால் முபாரக் ஹோ. சார், நீங்கள் இந்து மதத்தை வெறுக்கிறீர்களா? ஏன் திருக்குறளை பெரிதாக நினைக்கிறீர்கள்? ஏன் பரோடா வங்கியை பற்றி குறிப்பிடுகிறீர்கள்? உங்களுக்கு இந்தி தெரியுமா? நான் இந்து மதத்தை வெறுக்கவில்லை. இந்து மதத்தின் மீது எனக்கு உள்ள கோபத்தை வெளிப்படுத்துகிறேன். திருக்குறள் இந்த மனித சமுதாயத்திற்கு நன்மை செய்யும் என்று நம்புகிறேன். பரோடா வங்கியில் குமாஸ்தாவாக வேலை பார்த்தேன். அதனால் அந்த வங்கியின் பெயரை குறிப்பிட்டேன். எனக்கு இந்தி தெரியும். ஒரு காலத்தில் என் பெயரே இந்தி பாலுதான். தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால், அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொருள்: எழுத்துக்கள் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருப்பது போல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. உலகம் என்பது எது? ஒரு மனிதன் எதையெல்லாம் பற்றி நினைக்கிறானோ அதுவெல்லாம் அவன் உலகம். எதை பற்றி ஒருவன் நினைத்தாலும் அதன் ஆரம்பம் எது என்ற குழப்பம் வரக்கூடாது. திருக்குறளை படிக்க ஆரம்பிக்கும் போதே உலகத்தின் ஆரம்பத்தை உணர்த்திய திருவள்ளுவருக்கு நன்றி. திருக்குறளை என் தெய்வ நூல் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் கோவிலில் இருக்கும் சிலையை கடவுளாக பார்ப்பது போல் நான் திருக்குறளை கடவுளாக பார்க்கிறேன். அடுத்த தலைப்பு: இந்து மதம், வளர்ச்சியும் வீழ்ச்சியும். இந்து மதத்தின் சிறப்புகள். உலகத்திலேயே மிக பழமையான மதம். யார் இந்த மதத்தை தோற்றுவித்தார்கள் என்று சொல்ல முடியாத அளவிற்கு பழமையானது. மனித வாழ்க்கையின் லட்சியம் தர்மத்தை உணர்வது. எது தர்மம் என்று மனிதனுக்கு உணர்த்துவதுதான் மதம். எவன் தர்மத்தை முழுமையாக உணர்ந்து விட்டானோ அவன் ஞானி. தர்மத்தை முழுமையாக கடைபிடிப்பவன் கடவுளின் மனித அவதாரம். தர்மமே கடவுள். கடவுளை உணர்வதற்கு மிகச்சிறந்த மார்க்கம் இந்து மதம். எனக்கு குழப்பமாக இருக்கிறது. இந்து மதம் நல்ல மதம் என்று நீங்களே சொல்கிறீர்கள். பிறகு ஏன் பிரபஞ்ச சக்தி மதத்தை உருவாக்கினீர்கள்? இந்து மதம் வீழ்ச்சி அடையுமா? இந்து மதத்தின் குறைகளை நான் இன்னும் சொல்லவில்லையே. நான் இந்து மதத்தை முழு நம்பிக்கையோடு பின்பற்றியதால் தான் பிரபஞ்ச சக்தி மதத்தை கண்டுபிடித்தேன். இந்து மதம் உட்பட இப்போது உள்ள எல்லா மதங்களும் விரைவில் வீழ்ச்சி அடையும். அடுத்த தலைப்பு: திராவிடர் பெருமை.
இந்தியாவிற்குள் முதலாக ஆப்பிரிக்காவிலிருந்து நீக்ராய்ஸ் இன மக்கள் வந்து குடியேறினர். இப்போது ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், தலித்ஸ் என்ற பெயரோடு இந்தியாவில் வாழ்கிறார்கள். திராவிடர்கள் மத்திய தரைக்கடல் பகுதியில் கிரேக்க நாட்டின் ஆரம்பகால இனத்தில் தோன்றியவர்கள். இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் திராவிடர்களே. மொஹஞ்சதாரா, ஹரப்பா ஆகிய இடங்களில் காணப்படும் நகர வாழ்க்கைக்கான ஆதாரங்கள் திராவிடர்களின் சிறப்புக்கு அத்தாட்சி. திராவிடர்கள் இந்தியா முழுவதும் பரவி நீக்ராய்ஸ் இன மக்கள் ஏற்கனவே குடியிருந்த இடங்களில் குடியேறி வாழ ஆரம்பித்து விட்டனர். எனவே தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடர்கள் இருக்கிறார்கள் என்பது தவறான கருத்து. பிரபஞ்ச சக்தி பாலா சார், நீங்கள் எந்த இனத்தில் பிறந்தீர்கள்? இப்போது நீங்கள் பிரபஞ்ச சக்தி இனத்தைச் சேர்ந்தவர் என்பது உண்மைதானே? இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்? நான் திராவிட இனத்தில் பிறந்தவன் என்பது உண்மை. இப்போது நான் பிரபஞ்ச சக்தி இனத்திற்கு மாறிவிட்டேன் என்பதும் உண்மை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் திராவிட இன மக்களாக மாற்ற முடியாது. ஆனால் எல்லா மக்களையும் பிரபஞ்ச சக்தி இன மக்களாக மாற்ற முடியும். இதுதான் என் மாற்றத்திற்கு காரணம். அடுத்த தலைப்பு, காதல் போட்டு வையுங்கள். உலகமயமாக்குதல், குளோபலைசேஷன். உலக நாடுகளின் பொருளாதாரங்களை ஒன்று சேர்த்தல், வர்த்தகம், மூலதனம், மனிதர்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு எளிதில் செல்லுதல், ஒருவரோடு ஒருவர் நினைத்தவுடன் தொடர்பு கொள்ளுதல், நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விரைவாக செய்திகளை பரிமாறிக்கொள்ளுதல் ஆகிய காரியங்களை உலகமயமாக்குதல் என்று குறிப்பிடுகிறோம். உலகம் முழுவதும் தயாரிக்கப்படும் பொருட்கள், மனித உழைப்பு இவற்றில் 40% ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது. பல்வேறு தடைகள் நீக்கப்பட்டு சுங்கவரி, வாகன செலவு, தொலைத்தொடர்பு கட்டணம் ஆகியவை குறைக்கப்பட்டதால் சர்வதேச வியாபாரம் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. உலகமயமாக்கும் கொள்கையால் தரமான பொருட்களை குறைந்த விலையில் தயாரிப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் பெருகிவிட்டன. அப்படி செய்ய முடியாதவர்களுக்கு சவால்களும் சிரமங்களும் காத்து கொண்டிருக்கின்றன. ஆயினும் தனி ஒரு நாடோ அல்லது சில நாடுகளின் கூட்டமைப்போ தாராளமயமாக்கும் லிபரலைசேஷன், உலகமயமாக்கும் போக்கை தடுத்து நிறுத்த முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. பாலா சார், பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து இந்த உலகத்தை ஒரே சமூகமாக மாற்ற முடியுமா? முடியாது. இல்லாதவர்கள் வாழத் துடிக்கிறார்கள், இருப்பவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். இவரிடமிருந்து பொருளை எடுத்து அவருக்கு கொடுக்கின்ற ஆற்றல் பிரபஞ்ச சக்திக்கு மட்டுமே உண்டு. அதனால் தான் பிரபஞ்ச சக்தியை வணங்குங்கள், வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். ஓகே. அடுத்த தலைப்பு, embellish your English. Be correct and be sure. A sentence is a group of words that makes complete sense. Example, what a shame. Though there is no verb, the sense is complete and therefore it is a sentence. A group of words that make sense but not complete sense is a phrase. Example, the boy goes to school, goes to school. A group of words which forms part of a sentence and contains a subject and predicate verb is called a clause. Example, a person who obeys the law is respected. Who obeys the law? Be a man of quotations. Behind an able man, there are always other able men. As we advance in life, we learn the limits of our abilities. We judge ourselves by what we feel capable of doing, while others judge us by what we have already done. பாலா சார், உங்களுக்கு ஆங்கில மொழியில் ஈடுபாடு உண்டா? நான் ஆங்கில மொழி மற்றும் இலக்கியத்தில் MA பட்டம் பெற்றவன். வெரி குட். அடுத்த தலைப்பு, இந்தி படிக்கலாம் வாங்க. உயிர் எழுத்துக்கள் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ. உயிர்மை எழுத்துக்கள் க, 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 ச, ச, ஜ, ஜ, ட, 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 த, 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 ப, ஃப, ப, ப, ய, ர, ல, வ. ந, ந, ம, ஷ, ஷ, ச, ஹ, க்ஷ, த்ர, ஞ. பாலா சார்,
நீங்கள் எப்படி இந்தி படித்தீர்கள்? உங்களை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது. என்னுடைய சொந்த ஊரான தூத்துக்குடியில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கிளை இருக்கிறது. அங்கே போய் ஹிந்தி படித்தேன். நீங்கள் பொறாமைப்படுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆண்களும் பெண்களும் ஆங்கிலம் இந்தி ஆகிய 2 மொழிகளையும் நன்கு கற்றுக்கொண்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன். ஓகே. அடுத்த தலைப்பு, சட்டப்படி பார்த்தால் பல மனிதர்கள் சேர்ந்து ஒரு சமூகமாக வாழ விரும்பினால் அவர்கள் செயல்களை கட்டுப்படுத்தி ஒரே மாதிரி இருக்க செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு விதிமுறைகள் தேவை. அந்த விதிமுறைகள் தான் சட்டம். மனிதன் எழுத படிக்க தெரிந்து கொள்ளும் முன்பே சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன. ஆரம்ப காலத்தில் ஒரு மனிதன் தான் வேட்டையாடிய மிருகத்திற்கு அம்பு குறியிட்டு வைத்தான். அந்த மிருகத்தை மற்றவர்கள் சொந்தம் கொண்டாட மாட்டார்கள். இது ஆதிகால மனிதன் கடைபிடித்த சட்டம். மனித நாகரிகம் வளர வளர சட்டங்களின் எண்ணிக்கையும் தேவையும் அதிகமாயிற்று. சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு தண்டனை உண்டு. இது சமூகம் முழுவதும் சேர்ந்து செய்து கொண்ட ஏற்பாடு. பாலா சார், நாட்டில் சட்டங்கள் இருப்பதால் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மக்கள் இப்போது மகிழ்ச்சியாக இல்லை. பிரபஞ்ச சக்தியின் ஆட்சி மலர்ந்தால் இத்தனை சட்டங்களுக்கு அவசியம் இருக்காது. ஆகட்டும், பார்க்கலாம். அடுத்த தலைப்பு, உன்னையே நீ எண்ணிப்பார். 2 வயது குழந்தை குளியலறையில் தண்ணீரில் கையால் டப்பென்று அடிக்கும். அந்த சப்தமும் தண்ணீர் சிதறுவதும் குழந்தைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றன. தாயும் பார்த்து மகிழ்கிறாள். அதே குழந்தை வெந்நீரில் கை வைக்கும் போது தாய் தடுத்து விடுகிறாள். குழந்தையின் கை புண்ணாகிவிடும் என்பது தாய்க்கு தெரியும். குழந்தையின் உணர்ச்சியை தாயின் அறிவு தடுத்து விடுகிறது. மகிழ்ச்சியாக இருக்க மனிதனுக்கு உணர்ச்சி அவசியம். அது அவனை அழித்து விடாமல் இருக்க அறிவு அவசியம். உங்கள் தத்துவம் நன்றாகத்தான் இருக்கிறது. பாராட்டுக்கு நன்றி. அடுத்த தலைப்பு, அரசியல் குறிப்புகள். எல்லோருக்கும் ஏற்படுவது போல் சிறு வயதில் எனக்கும் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தலைமை ஆசிரியர் வகுப்பில் நுழைந்து ஒவ்வொருவரையும் வாழ்க்கையில் உன் லட்சியம் என்ன என்று கேட்டார். சண்முக சுந்தரம் பொடி வைத்து பதில் சொன்னான். நான் இந்த பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியராக விரும்புகிறேன். எல்லா மாணவர்களும் குபீர் என்று சிரித்தார்கள். தலைமை ஆசிரியரின் முகம் கோபம், அசடு, புன்னகை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியது. நான் சொன்ன பதில், இந்த நாட்டின் பிரதமராகி இந்தியாவை எல்லா துறைகளிலும் முதலிடத்துக்கு கொண்டு வருவேன். வகுப்பில் மாணவர்கள் முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டார்கள். தலைமை ஆசிரியர், கிரிக்கெட்டில் கூட இந்தியா முதலிடத்துக்கு வருமா என்று கேட்டவுடன் மாணவர்கள் மீண்டும் சிரித்து விட்டார்கள். நான் எஸ் என்று அழுத்தமாக சொன்னாலும் என் மனம் சோர்ந்து விட்டது. நம்முடைய லட்சியத்தை இவர் அலட்சியப்படுத்துகிறார் என்று தெரிந்தபோது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அப்போது ஓர் உண்மையை கற்றுக்கொண்டேன். எப்போதும் சீரியஸாக இருக்கக்கூடாது, பேசக்கூடாது, கொஞ்சம் நகைச்சுவை தேவை. 25 ஆண்டுகள் கழித்து என் 10 வயது மகனுக்கு பிறந்தநாள் விருந்து கொடுத்தபோது ஒரு பெண் சக ஊழியர் அவனிடம் கேட்டார், நீ பெரியவனாகி என்ன வேலைக்கு போவாய்? அவன் சொன்ன பதில், பிரைம் மினிஸ்டர். அதற்கு அவன் சொன்ன காரணம், என் அப்பா பிரைம் மினிஸ்டராக விரும்புகிறார், அதனால் நானும் பிரைம் மினிஸ்டர் ஆவேன். அவன் சொன்ன பதில் விருந்துக்கு வந்தவர்களை சிரிக்க வைத்தது. அது சரி, 2 பேரும் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் என்று ஒரு நண்பர் கேட்டார். அந்த பெண்மணியே இதற்கு வழி சொன்னார். இல்லை, குண்டை தூக்கி போட்டார். யார் கண்டது? அவன் பெரியவன் ஆவதற்குள் இந்த நாடே 2ஆகிவிட்டால்? எல்லோரும் சிரித்து விட்டோம். இன்று நாடு இருக்கும் நிலையில் நம் தலைவர்கள் அப்படி செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எது எப்படி ஆகுமோ எனக்கு தெரியாது. என் லட்சியத்தை நான் மாற்றிக்கொள்ளவில்லை. பிரதமர் பதவிதான் முக்கியம். முழு நாடா அல்லது முக்கால் நாடா என்று நான் கவலைப்படவில்லை. பாலா சார், இப்போது உங்களுக்கு பிரதமர் ஆகும் ஆசை இருக்கிறதா? இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் நல்ல ஆட்சியாளர்களை உருவாக்கும் ஆசை இருக்கிறது. உங்கள் ஆசை நிறைவேற என் வாழ்த்துக்கள். அடுத்த தலைப்பு, சிறுகதை. உரசியது போதும். பாஸ்கர் திருமணமாகி 2 வருடங்கள் ஆகியும் மனைவி ராதாவின் உடல் சுகத்தை மிகவும் விரும்பினான். அவளுக்கும் சென்னை பீச் ரோட்டில் இருந்த வங்கி கிளைக்கு போஸ்டிங் கிடைத்து விட்டதால்
இருவரும் மோட்டார் சைக்கிளில் இறுக்கி அணைத்து கொண்டு பீச் ரோட்டில் பயணம் செய்வது மிகவும் சுகமாக இருந்தது. ஒரு நாள் காலையில் அலுவலகத்துக்கு செல்லும் போது ராதா மார்பகத்தை வைத்து பாஸ்கரின் முதுகில் கோலம் போட்ட போது அவனுக்கு கிளுகிளுப்பு ஏற ஆரம்பித்தது. அவன் தொடையில் அவள் வைத்திருந்த கையும் கொஞ்சம் அதிகமாக சேட்டை செய்தது. ராதா, எப்படி இருக்கிறது என்று கேட்டாள். ராத்திரி என் விளையாட்டை பார் என்று பாஸ்கர் தன் தூண்டிவிடப்பட்ட உணர்ச்சியை வெளிப்படுத்தினான். மாலையில் ராதாவை அழைப்பதற்காக வழக்கம் போல் பாஸ்கர் அவள் அலுவலகத்திற்கு சென்றான். அன்று வரப்போகும் இரவை நினைத்து நாள் முழுவதும் ராதா ஆனந்தத்தில் யார் எது பேசினாலும் சிரித்து கொண்டே கேட்டாள், பதில் சொன்னாள். படிக்கட்டில் இறங்குகின்ற சாக்கில் கண்ணன் அவள் பின்புறத்தை தடவிவிட்டு, என்ன மேடம், வீட்டுக்கு போகவில்லையா என்றான். ராதாவுக்கு எந்த கோபமும் வரவில்லை. ஹஸ்பண்ட் வந்ததும் போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு படிக்கட்டை பார்த்தாள். படிக்கட்டின் கீழ்ப்புறத்தில் நின்று கொண்டிருந்த பாஸ்கர் கண்ணன் செய்த வேலையை பார்த்து விட்டான். அவனுடைய இரத்தத்தில், எண்ணங்களில் ராதாவின் மீது இருந்த ஆசையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டது. ராதாவை உட்கார வைத்து பைக்கை ஸ்டார்ட் செய்தான். இன்னைக்கு ராத்திரி உங்கள் விளையாட்டை பார்க்கலாமா என்று கேட்டு ராதா பாஸ்கரை சிரிக்க வைக்க முயற்சித்தாள். பாஸ்கர் கணீரென்று பதில் சொன்னான். முதலில் வண்டியில் நேராக உட்கார். வெளியே வந்தால் உரசுவது, தடவுவது இதெல்லாம் வேண்டாம். எனக்கு பிடிக்கவில்லை, புரிஞ்சுதான்? சற்று அதிர்ச்சியடைந்த ராதா ஓகே என்று சொல்லிவிட்டு நேராக உட்கார்ந்து கொண்டாள். காலையில் இருந்த ஆபாச காட்சி மாலையில் இல்லாமல் போய்விட்டது. பாலா சார், இந்த கண்டாவிக்கு பெயர் சிறுகதையா? இது கதையல்ல, உண்மை சம்பவம். எது எப்படியோ எனக்கு உங்கள் கடமை பிடித்திருக்கிறது. கடமை எனக்கு மட்டும் சொந்தமல்ல. இதை பார்த்து கேட்டு ரசிக்கின்ற பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் சொந்தம். பாய் சார். நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.